ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நேற்று என்னிடம் நீ மனம் விட்டு உருக்கமாக உன் வேண்டுதலை சொன்னாயல்லவா? தங்கமே, நீ சொல்லியது அனைத்தையும் நான் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தேன். உன் பிரச்சனைகளை நீ சொன்னாய், அதன் நியாயத்தை நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் உன் கவலைகள் சில மிகைப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன. அந்த கவலைகளை கொஞ்சம் நீ குறைத்துக்கொள். உன் பிரச்சனையை நான் பார்த்து விரைவாகவே அதனை தீர்த்து வைத்து விடுகின்றேன். ஒரு புறம் உனக்குள் புது உற்சாகம் தொற்றிக்கொண்டாலும் மறுபுறமோ உனக்குள் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வராமல் இல்லை. சாயி சாயி என்று நீ உனக்குள் அடிக்கடி கூறிக்கொண்டாலும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கு ஏற்புடையதாக இல்லை, சரிதானே? ஆனால் இவற்றை மாற்றியமைக்கும் வலிமையும் சக்தியையும் உனக்குள் பெருகி கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்தாயா? அது எப்படி வந்தது என்று யோசித்துப்பார். நானே அதை தந்தேன். எப்பேற்பட்ட விதி வந்து உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இந்த சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு தேவைப்படும் இடங்களில் நீ அழைக்காமலேயே உன் அருகில் நான் இருப்பேன். என் தங்கமே, எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை நிச்சயம் காப்பேன். உன்னுடைய சாயப்பா இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? எத்தனையோ இடையூறுகளை தாண்டி நீ என்னை இப்போது பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்து இருக்கின்றாய். என்னை நீ பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருக்கின்றாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் கவலை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. கவலை என்ற சொல்லே இனி உன் வாழ்க்கையில் இருக்காது. யாருடைய மனதை சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கை சீராகுமோ அதை நான் சரி செய்து உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சியை மலர செய்ய போகின்றேன். நீ அமைதியாக இரு. உனக்கான அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். நிச்சயம் செய்து முடித்து உன் கையில் தருகின்றேன். உன் வாழ்க்கை மீண்டும் ஆரம்பமாகும். உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியில் மீண்டும் மலரப் போகின்றது. துன்பம் உன்னை தொந்தரவு செய்யும். அப்போது நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் அது மாறி போகுமா? கிடையாதல்லவா? அதே நேரம் உன் மனம்காரம் குறையும் வரை விடாமல் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு. தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய கண்ணீரெல்லாம் இதற்கு பலன் தராது. ஆனால் இந்த மந்திர ஜபம் கண்டிப்பாக நிச்சயம் உனக்கு பல நன்மைகளை தரும், பல பலன்களை தரும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல தீய சக்திகள் எல்லாம் உன்னிடமிருந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீயே உணர்வாய். அப்போது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும். எங்கே போகிறது என்று யோசிக்கிறாயா? அது வேறொரு கவலைப்படும் நபரை தேடிச் செல்லும். அதனால் உன்னுடைய மனதில் உன்னை சுற்றி எப்பொழுதும் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக மட்டுமே வைத்துக்கொள். நேர்மறையாக மட்டுமே வைத்துக்கொள். அது உன்னை நெருங்காதவாறை பார்த்துக்கொள். இதைவிட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. புரிந்தால் உடனே என்னுடைய நாமத்தை, ஓம் சீரடி சாயப்பா என்ற நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு. ஓம் ஸ்ரீ சாய்ராம் துணை என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு.